நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகை, திருவாரூரில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகை, திருவாரூரில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்காள விரிகுடா ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இது பொத்துவில் இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கை 160 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், குறிப்பாக சென்னையிலிருந்து தென்கிழக்கில் 710 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது நாளை நண்பகல் நேரத்தில் திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே வடக்கு இலங்கைக்கு இடையே கடற்கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சூழலை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் பொறுத்தவரை இன்றைய தினம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பு தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இன்றைய தினம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாளைய தினத்தை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாளை மறுநாள் 11ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக அது தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு 710 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ந்து நகர்ந்து வரக்கூடிய நிலையில் நாளை நண்பகல் நேரத்தில் அது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குறிப்பாக 2 மாவட்டங்களில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம்தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழையும், இன்று, நாளை, நாளை மறுநாள் உள்ளிட்ட தினங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.